அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்மந்தப்பட்ட தகவல்களை நம்ம சேனலில் தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வரோம். அதேமாதிரி ஒரு +2 முடிக்கிற மாணவர்கள் அடுத்து என்ன படிக்கலாம், எங்கே படிக்கலாம், எப்படி படிக்கலாங்கிற கான்செப்டை பேஸ் பண்ணியும் வீடியோஸுங்கிறது கொடுத்துட்டு வரோங்க. இப்போ பார்த்திங்கன்னா +2வோட ரிசல்ட்ஸுங்கிறது வெளியே வந்தாச்சு. இப்போ மாணவர்கள் அவங்க வாங்கியிருக்கக்கூடிய கட்டாவுக்கு என்ன மாதிரியான கல்லூரிகள் கிடைக்கும், என்ன மாதிரியான துறைகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பெற்றோர்கள் மற்றும் மாணவர்கள் கேட்டாங்க. அதில் எல்லாத்தோட ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக இருக்கிறது பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் சொல்லக்கூடிய கோர் டிபார்ட்மெண்ட் தான் எல்லாத்தோட ப்ரிஃபரன்ஸாக இருக்குது. ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு ஒரு டாப் 50 கல்லூரிகள் பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ இந்த டாப் 50 கல்லூரிகள்னு எடுக்கிறப்ப எல்லாருமே ஆளாளுக்கு ஒரு தகவல் சொல்கிறாங்க. அதாவது கல்லூரிகளை பேஸ் பண்ணி சொல்கிறாங்க, பிளேஸ்மெண்ட்ஸை வச்சு சொல்கிறாங்க, ஃபெசிலிட்டிஸை வச்சு சொல்கிறாங்க. அப்போ இதில் எது உண்மைன்னு பார்த்தா நம்மகிட்ட அஃபிஷியலாக இருக்க ஒரு டேட்டா என்னென்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயரோட க்ளோசிங் கட் ஆஃப் டீட்டெயில்ஸ். அதாவது கடந்த வருஷம் இந்த கட் ஆஃபுக்கு இந்த கல்லூரியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கிறது முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற தகவல் தான் இந்த தகவல். ஸோ இந்த தகவலே பார்த்திங்கன்னா ஒரிஜினலான தகவல்கள். ஸோ இதை வச்சே நீங்கள் கல்லூரிகளை தரவரிசைப்படுத்தலாம். அப்போ இதில் நான் எடுக்க போகிறது ஓசி கேட்டகரி மட்டும் தான் எடுக்க போகிறேன். ஏன்னா இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சி, எஸ்டின்னு நிறையா போயிட்டே இருக்கும். அதில் நான் பர்டிகுலராக எதை பேஸ் பண்ணி டாப் 50 கல்லூரிகள் தரவரிசைப்படுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஓசி கேட்டகரியோட க்ளோசிங் கட் ஆஃப் வச்சு மட்டும் தான் எடுத்திருக்கிறேன். ஸோ அப்போ இந்த பர்டிகுலர் வீடியோவில் நான் என்ன சொல்ல போகிறேன் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு டாப் 50 கல்லூரிகள் பேஸ்ட் அப்பான் ஒரிஜினல் க்ளோசிங் கட் ஆஃப் டீட்டெயில்ஸ் ஆஃப் ப்ரீவியஸ் இயர். இதுதான் பார்க்க போகிறோம். முழுமையான தகவல்கள் வேணுங்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ தமிழ்நாட்டில் க்ளோசிங் கட் ஆஃப் வச்சு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு நம்பர் 1 கல்லூரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அண்ணா யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டி, சிஇஜி கேம்பஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கேம்பஸை தான் எல்லாருமே நம்பர் 1 கல்லூரி அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அந்த சிஇஜி கேம்பஸில் 2 வகையான கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் கோர்ஸ் இருக்குது. ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா சிஎஸ்ன்னு சொல்லுவோம், இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா சிஎம்னு சொல்லுவோம். என்ன சார் வித்தியாசம், சிஎஸ்ஸுக்கும் சிஎம்முக்கும் என்ன சார் வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஎஸ்ங்கிறது பார்த்தீங்கன்னா எய்டட் கோர்ஸ் ஃபீஸ் கம்மியாக இருக்கும். சிஎம்ங்கிறது பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஃபைனான்சிங் கோர்ஸ். ஒரு ப்ரைவேட் காலேஜஸில் என்ன ஃபீஸ் வாங்குவாங்களோ அதுக்கு ஈக்குவலான ஒரு ஃபீஸை அண்ணா யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டிலையும் வாங்குவாங்க. ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் கேட்டகரி மட்டும் தான் சொல்கிறேன். இது ஓப்பன் கேட்டகரி, அதாவது ஓசி சொல்கிறோம். ஓசி, பிசி, பிசிஎம், இதில் நான் உங்களுக்கு ஓசியை மட்டும் தான் நான் மென்ஷன் பண்ணுறேன். ஓசியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ஸ் ஆஃப் அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜி கேம்பஸ் பொறுத்த வரைக்கும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எய்டட் கோர்ஸ்க்கு 200ங்கிற கட் ஆஃப்கே க்ளோஸ் ஆயிடுச்சு. அதே அந்த கல்லூரியில் பார்த்திங்கன்னா செல்ஃப் ஃபைனான்சிங் கோர்ஸில் 199.5 அப்படிங்கிற கட் ஆஃப்க்கு பார்த்திங்கன்னா க்ளோஸ் ஆகிருக்குது. அடுத்து 3வது இடம் அண்ணா யூனிவர்சிட்டியோட எம்ஐடி கேம்பஸ். இது குரோம்பேட்டையில் இருக்குது. எம்ஐடினா மெட்ராஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க. ஸோ எம்ஐடியில் எய்டட் கோர்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் 199க்கு நமக்கு சீட்டுங்கிறது க்ளோஸ் ஆகிருக்குது. அதுக்கு அடுத்த இடத்துல என்ன கல்லூரி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்என் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், ஸ்ரீ சிவசுப்ரமணிய நாடார் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்னு சொல்லுவாங்க. செங்கல்பட்டு மாவட்டம் 199க்கு க்ளோஸ் ஆகிருக்குது. அடுத்து என்ன கல்லூரி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, கோயம்புத்தூர், தமிழ்நாட்டோட ஒரு தலைசிறந்த பொறியியல் கல்லூரி. இதில் பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் பார்த்துக்கோங்க. இங்கே நான் கொடுத்துருக்குது சிஎம்னு கொடுத்துருக்கேன். சிஎம்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்ஜி காலேஜில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கிறது எய்டட் கோர்ஸ் கிடையாது, செல்ஃப் ஃபைனான்சிங் கோர்ஸ் தான். ஸோ அதில் 199க்கு சீட்டுங்கிறது க்ளோஸ் ஆகிருக்குங்க. அடுத்து என்ன கல்லூரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டியோட எம்ஐடி கேம்பஸ். ஸோ எம்ஐடி கேம்பஸில் நான் ஆல்ரெடி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கோட எய்டட் கோர்ஸ் பற்றி சொல்லியிருந்தேன். இதில் செல்ஃப் ஃபைனான்சிங் கோர்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு சிஎம் 198.5க்கு சீட்டுங்கிறது க்ளோஸ் ஆயிடுச்சுங்க. அடுத்து மதுரையில் இருக்கக்கூடிய தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இது கவர்மெண்ட் எய்டட் காலேஜ். இங்கே கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் எய்டட் கோர்ஸில் இருக்குது. 198க்கு சீட்டு முடிஞ்சது. அடுத்து கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ் கோயம்புத்தூர். இதுவும் ஒரு கவர்மெண்ட் எய்டட் காலேஜ். கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கிறது எய்டட் கோர்ஸில் இருக்குது. 197க்கு சீட்டு முடிஞ்சதுங்க. அடுத்து பிஎஸ்ஜி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் அப்ளைட் ரிசர்ச் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் 197க்கு சீட்டுங்கிறது முடிஞ்சிருச்சு. அடுத்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2005 கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ் கோயம்புத்தூர், ஜிசிடி கோயம்புத்தூர்னு சொல்லுவாங்க. இது சிஎஸ்ங்கிறது எய்டட் கோர்ஸ் 196.5க்கு நமக்கு சீட்டுங்கிறது முடிஞ்சிருச்சுங்க. அடுத்து இடம் 2007 கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, சிஐடி கோயம்புத்தூர்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எய்டட் கோர்ஸ் இல்லாமல் செல்ஃப் ஃபைனான்சிங் கோர்ஸ் இருக்குது. இந்த சிஎம்னு வந்தால் செல்ஃப் ஃபைனான்சிங் கோர்ஸ் 196.5க்கு நமக்கு சீட்டுங்கிறது முடிஞ்சிருக்குங்க. அதே அடுத்து 5008 மதுரை தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். ஸோ தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் நமக்கு செல்ஃப் ஃபைனான்சிங் கோர்ஸ் இருக்குது, எய்டட் கோர்ஸ் இருக்குது. இது செல்ஃப் ஃபைனான்சிங் கோர்ஸ் 196க்கு சீட்டு முடிஞ்சிருக்குது. அடுத்து 1399 சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி
இதுக்கு மேலே வரக்கூடிய எல்லா கோர்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து செல்ஃப் ஃபைனான்சிங் கோர்ஸ் தான். அது செல்ஃப் ஃபைனான்சிங் கோர்ஸ்னாலுமே ப்ரைவேட் காலேஜஸில் வரனால அதை வந்து சிஎஸ்ன்னு தான் போடுவோம். 195.5க்கு வந்து க்ளோஸ் ஆகிருக்குது. அடுத்த இடம் வந்து பார்த்திங்கன்னா குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் 195க்கு சீட்டு க்ளோஸ் ஆகிருக்குது. அதுக்கடுத்த கல்லூரி 1219 ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் 193.5க்கு க்ளோஸ் ஆகிருக்கு, காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்குது. அடுத்து 1414 பிரின்ஸ் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பத்மாவதி இன்ஜினியரிங் காலேஜ் சென்னை 193.5க்கு க்ளோஸ் ஆகிருக்கு. பட் இதை வந்து நான் வந்து டயர் 1 ரேங்க்குன்னு டயர் 1 கல்லூரின்னு சொல்ல மாட்டேன். இது எந்த டேட்டாவில் வந்து இந்த கல்லூரி இப்படி க்ளோஸ் ஆகிருக்குங்கிறது தெரியாது. பட் நம்ம ப்ரிஃபர் பண்ணுறதில்ல. இருக்கிற ஒரிஜினல் டீட்டெயில்ஸ் சொல்லணுங்கிறப்ப தான் இந்த கல்லூரியை பற்றி சொல்கிறோமே தவிர்த்து இதை நாங்கள் ப்ரிஃபர் பண்ணலை. சரிங்களா? அடுத்த கல்லூரியானது 2615 கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கருப்பூர் சேலம் 193க்கு க்ளோஸ் ஆகிருக்குது. அடுத்து 2718 ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கோயம்புத்தூர் 192.5க்கு க்ளோஸ் ஆகிருக்குங்க. அடுத்து 4974 கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருநெல்வேலி மாவட்டம் 192க்கு க்ளோஸ் ஆகிருக்குது. 1211 ராஜலக்ஷ்மி இன்ஜினியரிங் காலேஜ் காஞ்சிபுரம் 191.5க்கு க்ளோஸ் ஆகிருக்குது. அடுத்து 5901 அழகப்ப செட்டியார் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி காரைக்குடி சிவகங்கை மாவட்டம் 191.5க்கு க்ளோஸ் ஆகிருக்குது. அடுத்து 1450 லயோலா ஐகேம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி நுங்கம்பாக்கம் சென்னை 191க்கு க்ளோஸ் ஆகிருக்குங்க. அடுத்து 1432 ராஜலக்ஷ்மி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி காஞ்சிபுரம் 190.5க்கு க்ளோஸ் ஆகிருக்கு. அடுத்து 2702 பன்னாரியம்மன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சத்தியமங்கலம் ஈரோடு மாவட்டம் 189க்கு க்ளோஸ் ஆகிருக்குது. அடுத்து 1113 ஆர்எம்கே இன்ஜினியரிங் காலேஜ் கவரைப்பேட்டை கும்மிடிப்பூண்டி திருவள்ளூர் மாவட்டம் 188.5 க்ளோஸ் ஆகிருக்கு. 2709 கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஈரோடு ப்ரீவியஸாக ஐஆர்டிடி காலேஜ்னு சொல்லுவோம், இது இப்போ வந்து ஜிசிஇ ஈரோடுன்னு சொல்கிறோம், 188க்கு க்ளோஸ் ஆகிருக்குது. அடுத்து 2764 கேபிஆர் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி 188க்கு க்ளோஸ் ஆகிருக்குதுங்க. அடுத்து 2710 கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கோயம்புத்தூர் 187க்கு க்ளோஸ் ஆகிருக்கு. 2711 கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ் 187க்கு க்ளோஸ் ஆகிருக்குது ஈரோடு. அடுத்து 1317 சென்ட் ஜோசப்ஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சென்னை 186.5க்கு வந்து சீட்டுங்கிறது க்ளோஸ் ஆகிருக்குங்க. அடுத்து 1398 சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் அப்ளைட் ரிசர்ச் சென்னை 186.5க்கு சீட்டு க்ளோஸ் ஆகிருக்கு. இப்போ இந்த சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் அப்ளைட் ரிசர்ச் கல்லூரியை வந்து சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கூட மெர்ஜ் பண்ணிட்டாங்க. அப்போ இந்த வருஷம் இந்த கல்லூரிங்கிறது கிடையாது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 2025 அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் கோயம்புத்தூர் 186க்கு க்ளோஸ் ஆகிருக்குது. 2739 ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கோயம்புத்தூர் 186க்கு க்ளோஸ் ஆகிருக்குது. 1304 ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜ் ராமாபுரம் சென்னை 185க்கு க்ளோஸ் ஆகிருக்குது. அடுத்து 1419 ஸ்ரீ சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ் வெஸ்தாம்பரம் சென்னை 185க்கு க்ளோஸ் ஆகிருக்குது. அடுத்து 4960 மெப்கோ ஸ்லாங்க் இன்ஜினியரிங் காலேஜ் சிவகாசி விருதுநகர் மாவட்டம் 185க்கு க்ளோஸ் ஆகிருக்குங்க. அடுத்து 1309 மீனாட்சி சுந்தரராஜன் இன்ஜினியரிங் காலேஜ் கோடம்பாக்கம் சென்னை 184.5க்கு க்ளோஸ் ஆகிருக்குது. அடுத்து 2722 ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி 184.5 கோயம்புத்தூர் அந்த கல்லூரி 184.5க்கு க்ளோஸ் ஆகிருக்குது. நெக்ஸ்ட் 2603 கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பர்கூர் கிருஷ்ணகிரி மாவட்டம் 184க்கு க்ளோஸ் ஆகிருக்குது. அதுக்கடுத்து 1516 தந்தை பெரியார் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி பாக்கியம் வெள்ளூர் 183.5க்கு க்ளோஸ் ஆகிருக்குது. அடுத்து 4962 நேஷனல் இன்ஜினியரிங் காலேஜ் கோவில்பட்டி தூத்துக்குடி மாவட்டம் 183.5க்கு க்ளோஸ் ஆகிருக்குங்க. அடுத்து 2719 ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ் வட்டமலைப்பாளையம் கோயம்புத்தூர் 183க்கு க்ளோஸ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் 3465 கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்ரீரங்கம் திருச்சிராப்பள்ளி 183க்கு க்ளோஸ் ஆகிருக்குது. அடுத்து 5986 வேலம்மாள் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் மதுரை 183க்கு க்ளோஸ் ஆகிருக்குது. நெக்ஸ்ட் 1112 ஆர்எம்டி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் கவரைப்பேட்டை கும்மிடிப்பூண்டி திருவள்ளூர் மாவட்டம் 181.5க்கு க்ளோஸ் ஆகிருக்குது. அடுத்து 4971 சென்ட் சேவியர்ஸ் கத்தோலிக் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் நாகர்கோவில் கன்னியாகுமரி மாவட்டம் 181க்கு க்ளோஸ் ஆகிருக்குது. அடுத்து 1216 சவிதா இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்ரீபெரும்புதூர் காஞ்சிபுரம் மாவட்டம் 180.5க்கு க்ளோஸ் ஆகிருக்குதுங்க. 1422 எஸ்ஆர்எம் மல்லியம்மை இன்ஜினியரிங் காலேஜ் காட்டாங்குளத்தூர் சென்னை 180.5க்கு க்ளோஸ் ஆகிருக்குது. 4020 அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் திருநெல்வேலி
நம்மளுக்கு வந்து 180 க்ளோஸ் ஆகிருக்குது. 3011 யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருச்சிராப்பள்ளி 179க்கு க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த தகவல் தான் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு மாணவர்கள் கடந்த வருடம் மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட டாப் 50 கல்லூரிகள். டாப் 50 இப்போ கல்லூரிகள்ங்கிறப்போ ஒரு சில கல்லூரிகள் வந்து ரெண்டு டிபார்ட்மெண்ட் வந்துருக்கும். அதாவது எய்டட் இருக்கும், எஸ்எஃப் இருக்கும், செல்ஃப் ஃபைனான்சிங் கோர்ஸ் இருக்கும். அதையும் சேர்த்து தான் நான் அதை ஒவ்வொன்றுத்தையும் நான் தனித்தனி கல்லூரியை தான் வச்சுருக்கேன். அப்படி பார்க்குறப்ப அரௌண்ட் ஒரு 45 கல்லூரிகள் 46 கல்லூரிகள் வரைக்கும் வரும். 4 எய்டட் காலேஜஸில் மட்டும் நம்ம என்ன பண்ணியிருப்போம்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு டேட்டாஸ் கொடுத்துருப்போம். ஸோ இதுதான் வந்து போன வருஷம் மாணவர்கள் பெரும்பாலும் ப்ரிஃபர் பண்ண கல்லூரிகளாக பார்க்கப்படுது. ஸோ இந்த க்ளோசிங் கட் ஆஃப் வச்சே நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம் எந்தெந்த கல்லூரிகள்லாம் நல்ல கல்லூரிகள், எந்த கல்லூரிகளை ஆர்டர்ஸில் கொண்டு வரணும். ஏன்னா ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு ஆர்டரையும் மாற்றி விடுறாங்க. ஸோ இதில் வந்து நம்ம புதுசாக எதையும் சொல்லி உங்களை எல்லாம் வந்து குழப்ப விரும்பல. இதுதான் போன வருஷம் மாணவர்கள் இந்த கட் ஆஃப் க்ளோசிங் கட் ஆஃப். இதில் வந்து நீங்கள் வந்து சில பேர் வந்து ஆவரேஜ் கட் ஆஃப்னு சொல்லுவாங்க, சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ஓவரால் கட் ஆஃப்னு சொல்லுவாங்க, கல்லூரியோட ஓவரால் கட் ஆஃப்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் கன்சிடர் பண்ணக்கூடாது. ஏன்னா ஒரு கல்லூரியை வந்து இன்னொரு கல்லூரியோட கம்பேர் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா துறைகளும் எல்லா டீட்டெயில்ஸும் சேமாக இருந்தால் மட்டும்தான் ஒரு கல்லூரி இன்னொரு கல்லூரி வந்து நம்ம வந்து கம்பேர் பண்ணணும். ஒரு சில கல்லூரிகள் வந்து இப்போ வந்து நிறைய பேர் சொல்கிறது என்ன பார்த்திங்கன்னா அவங்க நினைக்கிற சில கல்லூரிகள் நல்ல கல்லூரிகள்னு சொல்லிடுறாங்க. காரணம் கேட்டால் அங்கே வந்து நல்ல க்ளோசிங் கட் ஆஃப் இருக்குங்கிறாங்க. அதாவது ஒரு கல்லூரியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய நம்பர் ஆஃப் சீட்ஸ் இருக்கும், ஒரு கல்லூரியில் கம்மியான நம்பர் ஆஃப் சீட்ஸ் இருக்கும். ஒரு கல்லூரியில் வந்து மல்டிப்புள் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். அதாவது வெறும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மட்டும் இல்லாமல் மெக்கானிக்கல் இருக்கும், சிவில் இருக்கும், கெமிக்கல் இருக்கும், பயோடெக்னாலஜி இருக்கும், அந்த மாதிரியான கோர் டிபார்ட்மெண்ட்லாம் இருக்கும். சில கல்லூரிகள் வந்து பார்த்திங்கன்னா வெறும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேஸ்டு பிரான்ச்சஸ் மட்டும் இருக்கும். அப்போ இந்த கல்லூரி கம்பேர் பண்ணிக்கலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக கம்பேர் பண்ணக்கூடாது. ஸோ அப்போ அதை வச்சு நீங்கள் வந்து இந்த ஆவரேஜ் க்ளோசிங் கட் ஆஃப், ஓவரால் காலேஜ் கட் ஆஃப் இதெல்லாம் பார்க்கக்கூடாதுங்க. நீங்கள் உண்மையாலுமே ஒரு கல்லூரியை வந்து நீங்கள் செக் பண்ண விரும்புகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரிஜினல் க்ளோசிங் கட் ஆஃப் தகவல் வச்சு செக் பண்ணணும். இப்போ க்ளோசிங் கட் ஆஃப் தகவலையும் எப்படி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் வைஸ் பார்க்கணும். இப்போ நீங்கள் வந்து இப்போ நான் போட்டிருக்கேன் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே வந்து நான் வந்து சிறந்த கல்லூரிகள் அப்படின்னு நான் சொல்ல வரல. கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு இந்த கட் ஆஃபை பேஸ் பண்ணி போன வருஷம் தேர்ந்தெடுத்துருக்கிறாங்க. அப்போ அடுத்த ஒரு டிபார்ட்மெண்ட் பார்க்கணும்னா இசி டிபார்ட்மெண்ட்டுக்கு என்ன மாதிரியான கட் ஆஃப்லாம் க்ளோசிங் கட் ஆஃப் ஆகிருக்கு இப்படி தான் செக் பண்ணணுமே தவிர்த்து ஓவராலாக இந்த கல்லூரியான்னு செக் பண்ணக்கூடாது. ஒரு பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கணும். இதுலேயுமே இன்னும் நிறையா விஷயங்கள்லாம் இருக்குங்க. இன்டர்னலாக சொல்ல போனோம்னா இதுலேயுமே இன்னும் நிறையா விஷயங்கள் இருக்குது. ஒரு கல்லூரியில் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கிறது வெறும் 60 சீட்டு மட்டும் இருக்கும். இன்னொரு கல்லூரியில் பார்த்திங்கன்னா அவங்க வந்து 600 சீட்டு வச்சுருப்பாங்க. அப்போ 60 சீட்டு சீக்கிரம் முடிஞ்சிருக்கும், 600 சீட்டுங்கிறது லேட்டாக முடியும். அப்போ அதுக்காக இந்த 600 சீட்டு இருக்கக்கூடிய கல்லூரி வந்து நல்லா இல்லாத கல்லூரிலாம் கிடையாது. இங்கே சீக்கிரம் முடிஞ்சிருச்சு. பட் இங்கே வந்து இன்னும் நிறையா மாணவர்கள் சேர்ந்தனால இங்கே 195 க்ளோஸ் ஆகிருக்க வேண்டியது இங்கே 190க்கு க்ளோஸ் ஆகிருக்கும், 180 க்ளோஸ் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் சில விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ கல்லூரியில் தேர்ந்தெடுக்கிறப்ப சரியான முறையில் கவனமாக தேர்ந்தெடுங்க. இது மாதிரி கண்டினியூஸாக உங்களுக்கு பல்வேறு வகையான கவுன்சிலிங் ப்ராசஸ், பல்வேறு வகையான படிப்புகள், கல்லூரிகள், கட் ஆஃப் சம்மந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிறவங்க யூகேவி தமிழா அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் இந்த வீடியோ உபயோகமாக இருக்குது நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மிகவும் நன்றி.